பயங்களெல்லாம் நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததின் நோக்கம் நம் பாவங்கள் போக்குவதற்கும், பயங்கள் நீக்குவதற்கும், நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழியை காண்பிப்பதற்குமாகவே இந்த பூமிக்கு வந்தார். அவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் மனம் திரும்புதலும் ரட்சிப்புமே. அவர் கிருபையாலே இந்த அதிசயங்களை, அற்புதங்களை நம்மிடத்திலே செய்கிறார். இங்கே ஒரு வேதனையான சம்பவம் லூக்கா 20ஆம் அதிகாரத்தின் 41வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை சுற்றி பரிசேயர், வேதபாரகர்கள், சதுசேயர், வேவுகாரர்கள், அதாவது ஏரோதியர்களால் அனுப்பப்பட்ட வேவுகாரர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. கண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற இயேசு மேசியாவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாவத்தை போக்க வந்திருக்கிறார், பயங்களை நீக்க வந்திருக்கிறார், நித்திய வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் நேரடியாக முன்னால் நிற்கிறார். ஆனால் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், மனம் திரும்ப அவசியமில்லை என்கிற கனத்த இருதயத்தோடு, கடினமான இருதயத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட காலம் காலமாய் கிறிஸ்துவின் வருகையை குறித்து, கிறிஸ்துவை குறித்து முழு வேதாகமத்தையும் பெற்றிருக்கிற நானும் நீங்களும் கூட அவரை முழுமையாக நம்ப முடியாதபடி கடினமான இருதயத்தோடு கண்கள் குருடாகி நிற்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இங்கே அநேக கேள்விகளை கேட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா 20ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. வேவுகாரர்கள், சதுசேயர், பரிசேயர் மற்றும் வேதபாரகர்கள் அநேக கேள்விகளை கேட்டு இதுக்கு மேலே அவர்கிட்ட அதை குறித்து நாம் தியானித்தோம். அதுக்கு மேலே அவங்களால் கேட்க முடியாதபடி துணிச்சலற்று நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அவர் சும்மா இருக்க மாட்டார்ல, இத்தனை கேள்வி கேட்டீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி சொல்கிறீர்கள்? அவங்களால ஒன்றும் பேச முடியல. அப்போ ஆண்டவரே அதற்கு விளக்கம் சொல்கிறார். ஏனென்றால் இது ஒரு கீ கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஒருவேளை வேதபாரர்கள் சுற்றியிருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் வருகிற தலைமுறைக்கும் நமக்கும் அது ஒரு பெரிய, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இந்த கேள்வியின் பதில் அவசியமானது. ஏனென்றால் அந்த கேள்விக்கு பதிலை சரியாக உணர்ந்து கொண்டாதான் ரட்சிப்பையும் பெற முடியும், விசுவாசிக்க முடியும். ஆகையாலே கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களால சொல்ல முடியல. ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் தாவீதின் குமாரன். மத்தேயு 22:42 இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்றாரு. கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே கேட்கிறார், யாருடைய குமாரன் கேட்கும் பொழுது தாவீதின் குமாரன் சொல்றாங்க. தாவீதின் குமாரன் சொல்றீங்களே, சங்கீதம் 110 அவர் எடுத்து காண்பிக்கிறார். சங்கீதம் 110 தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சங்கீதம். ஏன்னா அது மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம் என்பதனாலே பலமுறை அது அதனுடைய மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டிலே பதிவுகள் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்லா வருகை குறித்து அறிஞ்சிருக்கிறாங்க. என்ன அறிஞ்சிருக்கிறாங்க? அவர் தாவீதின் வம்சத்திலே வருவார், தாவீதினுடைய நகரமாகிய பெத்லகேமில் பிறப்பார். ஏசாயா 11:1 சொல்லப்பட்டது போல ஈசாயின் அடிமரத்திலிருந்து தொழில் தோன்றும். மீகா 5:2 சொல்லப்பட்டபடியாக அவர் தாவீதின் ஊரில் பிறப்பாருங்கிறதையும், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அவனுக்கு பிதா, கர்த்தர் சொல்றார், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. வேதத்தை படித்தவர்கள் தான் பரிசேயர், வேதபாரகர்கள் எல்லாருமே. ஆனாலும் அதை குறித்த அறிவு அவங்களுக்கு அந்த இடத்துல இல்லை, ஞானம் இல்லை. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு, எதில் நிற்கிறாரு, மேசியான்னு ஏற்றுக்கொள்வதற்குரிய மனதில்லை. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்றாரு, 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுவர் தான் அவரால் பிறந்திருக்கிறார். அவரை கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணலைன்னா அவருக்குள்ளே பிறக்கவும் முடியாது, ரட்சிப்பை பெற முடியாது, நித்தியத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தாவீதின் குமாரன் சொல்றீங்க, கரெக்ட் தான். ஆனால் தாவீது என்ன சொல்லியிருக்காரு? சங்கீதம் 110 சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாகும் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் சொல்லி ஆண்டவரே இயேசுவை குறித்து சொல்லியிருக்காரு. கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார். தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிற அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படின்னு கேட்கிறார். தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று சொல்லி தன்னுடைய வலது பாசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அவர் எனக்கு ஆண்டவர்னு சொல்லும்போது தாவீதின் குமாரனே எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விளக்கம் சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளாக இருக்கும் பொழுது வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். குமாரனாக வரும் பொழுது தாவீதின் சந்ததியிலே பிறந்திருக்கிறார். தாவீதுக்கும் அவர் ஆண்டவர் தான். குமாரனாக வரும் பொழுது தாவீதின் சந்ததியிலே பிறந்ததினாலே தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிந்து கொள்ளுங்கள். தாவீதின் குமாரனே என்று அழைத்து விட்டு அவருக்குரிய கர்த்தத்துவத்தை நீங்கள் கொடுக்கலைன்னா வேஸ்ட்டு. அவர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டாதான் மன திரும்புதலையும் ரட்சிப்பையும் பெற முடியும். அவரே உங்களை நித்தியத்தில் சேர்க்கப் போகிறார். அது மட்டுமல்ல, நியாயாதிபதியாய் வரப்போகிறோம் அவரே. அவர் மரிக்கப் போகிறார், உயிர்த்தெழப் போகிறார், மீண்டுமாக கிறிஸ்துவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். இவற்றையெல்லாம் சொல்லி பார்க்கிறார். அவங்க கடின இருதயத்தோடு கூட கேட்க முடியல. இன்றைக்கு அவர்கள் கேட்ட கேள்வி எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுவதனாலே அவர் தாவீதின் குமாரனா மட்டுமா இல்லை, அவர் கர்த்தராலே தாவீதுக்கு சொல்லப்பட்டபடியாக அவர் என்னுடைய குமாரன், ஆண்டவர். தாவீதின் குமாரனாக, மனித குமாரனாக இந்த பூமிக்கு வந்ததினாலே, தாவீதின் வம்சத்திலே பிறந்ததினாலே அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கர்த்தத்துவம் தொழில் மேல் இருக்கிறது. அவர் மகா உன்னதர், மகா பெரியவர் என்பதை உணர்ந்து அவருடைய பாத தண்டையிலே நம்மையும் அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும் பொழுது அவரால் நாம் பிறக்கிறோம். இந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம், அவருக்காக வாழுவோம், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.